அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஓர் அமுதமொழி. உதாரணமாக நெல்லும் பதரும் பற்றி பிள்ளை ஜின்னா அவர்கள் விளக்கமாக எடுத்து காட்டினார்கள். வயலுக்கு போய் மூடை மூடையாக நெல்லை கொண்டு வருகிறோம், ஆனால் சாப்பிடுவது பதரைத்தான். அறிவில்லாத சிலரை கூட நாம் பதர் என கூறுவதுண்டு. அதுபோன்று பதரைத்தான் நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். நெல் மூடை மூடையாக பக்கத்தில் இருக்கின்றது, நாம் சாப்பிடுவது என்னவோ பதரைத்தான். இதன் கருத்து என்னவென்றால், தேவையான முக்கியமான விஷயங்கள் எல்லா வேதங்களிலும் இருக்கும் பொழுது அதில் முக்கியமான விஷயங்களை எடுக்காமல் அவற்றை ஒதுக்கிவிட்டு நாம் சாப்பிடுவது அல்லது எடுத்துக்கொள்வது வெறும் பதரைத்தான். எங்கோ இருக்கும் ஒரு பகுதியைத்தான் நாம் வேதங்களிலிருந்து எடுத்துக்கொள்கிறோம். தேங்காய் மரத்திலிருந்து மட்டையை எடுப்பது போல பதரை மட்டும் எடுத்துக்கொள்கிறோம். மட்டையினால் என்ன பயன்? அதனை சாப்பிடக்கூட முடியாது. சில பகுதிகளை மாத்திரம் மட்டுமே நாம் வேதங்களிலிருந்து பெற்று நன்மையடைய விரும்புகிறோம். சங்கைமிகு ஷேഖநாயகம் குதுபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா சையீத் ஹலீல் அன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அலீம் அவர்கள் 19/12/1995 அன்று மதுக்கூரில் நடைபெற்ற ஏகத்துவ மெய்ஞான சபையின் சிறப்பு கூட்டத்தில் ஆற்றிய ஆன்மீக சொற்பொழிவிலிருந்து